வெல்கம் டு வஞ்சி மலர் யூடியூப் சேனலுங்க. இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வடைச்சட்டி அடுப்பில் வச்சுங்க 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாங்க. அது கூட 4 வரமிளகாய் சேர்த்திங்க. அது நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாங்க. எண்ணெய் விட வேண்டாம். நல்லா செவந்ததுக்கப்புறம் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்தி அதையும் வறுத்துக்கலாங்க. இது கூடங்க 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம அரைக்கி போடும்போது உப்பு அப்படியே போட்டோம்னாங்க கொஞ்சம் பொடி ஈரமாக இருக்கும், உப்பு ஈரமாக இருக்கும். அதனால் பொடி கொஞ்சம் வதக்குன்னு போயிடும். அதனால தான் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் கல் உப்பையும். இப்போ கடலைப்பருப்பும் செவந்துருச்சுங்க. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலையில் சேர்த்திக்கலாங்க. நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வேணால் லைட்டாக எண்ணெய் விட்டுக்குங்க. இன்றைக்கி நான் எண்ணெய் விடாமல் தான் வறுத்து எடுத்துக்கிறேங்க. நல்லா செவந்ததுக்கப்புறங்க இதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. நல்லா ஆற விட்டுங்க மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க. வடைச்சட்டி அடுப்பில் வச்சுங்க 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டுங்க. பூண்டு ஒரு 10 பல் தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாங்க. வதக்கி விட்டுட்டுங்க ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதையும் சேர்த்திக்கலாங்க. பொடியில் இருக்கிற காரம் பத்தாதுங்க. அதனால் நம்ம பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டுங்க நான் ஏற்கனவே சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேங்க. அதையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. இப்போங்க நம்ம அரைச்சி வச்ச கருவேப்பிலை பொடியை சேர்த்திக்கலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டுங்க எனக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கங்க. எனக்கு அந்த பொடியில் இருக்கிற உப்பே போதும்னு விட்டுட்டேங்க. நீங்கள் கொஞ்சம் பத்தலைன்னா உப்பு சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ கருவேப்பிலை சாதம் ரெடிங்க. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிங்க. வடகை பொரிச்சு வச்சுருக்கேன், அதை வச்சுருக்கிறேங்க. நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.